ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாம்பழம்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் மாம்பழம் ஐஸ்கிரீம்னால் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அதுவும் இந்த டேஸ்டான மாம்பழம் ஐஸ்கிரீம்னு மூணு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 3 மாம்பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 மாம்பழத்துக்கு தாராளமாக 1 கிலோ ஐஸ்கிரீம் வருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்தரலாம் கூட. இப்போ மாம்பழத்தை எடுத்து பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியான பழமாக எடுத்துருக்கிறேன். இதை மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் தோலை உரிச்சிட்டு அந்த சதை பகுதி மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் கிட்ட வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு செய்யும்போது நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கூட சாப்பிட்லாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரம் கிட்ட வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கும்போது நல்ல க்ரீமியாக வரும். ஹீட்டானா க்ரீம் அந்த அளவுக்கு சரியாக வராது, க்ரீமியாக கன்வெர்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு செய்திங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். இது கூட ஒரு 50 கிராம் கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு க்ரீம் சேர்த்துக்கோங்க. 3 மாம்பழத்துக்கு 50 கிராம் க்ரீம் போதுமானது. உங்களுக்கு இன்னும் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும்னா ஒரு பாக்ஸ் அளவு எடுத்துக்கோங்க, அதாவது 100 ml அளவு க்ரீம் எடுத்துக்கோங்க. இது கூட கண்டென்ஸ்டு மில்க், அதுவும் நான் ஒரு 50 ml எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் ப்ளஸ் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். மாம்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து கண்டென்ஸ்டு மில்க் மாறுங்க. இன்னுமே நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரையோ இல்லை கண்டென்ஸ்டு மில்க்கோ சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே போதுமானது. நீங்கள் எடுக்கிற மாம்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்லை சர்க்கரையோ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்டல் ஐஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். முதல்ல ஒரு செகண்ட் மட்டும் பல்ஸில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ரன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு பல்ஸில் வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா க்ரீம் ஆகி வந்திருக்கு. இன்னுமே ஜில்னஸ் போகலை. ஜில்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திரும்ப ஒருக்கா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் வச்சு அரைங்க. இந்த தடவை ஒரு நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்ததை விடவே இந்த தடவை நல்லாவே க்ரீம் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஃபோமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஐஸ்கிரீம் நல்லாவே வரும். இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு மாம்பழம் கொஞ்சம் கனிஞ்சிருச்சு இல்லை பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கையில் எடுத்து தடவி பார்த்திங்கன்னா நல்ல ஃபோமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்ல க்ரீம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் நல்லா கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது பாக்ஸில் சேர்க்கும் போதே பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல க்ரீம் மாதிரி இருக்குல்ல, நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே தடவி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். இது கூட மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது மாம்பழம் பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல, இது சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் மேங்கோ பீசஸ்க்கு பதில் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். அதாவது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் மாம்பழம் பீஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி மாம்பழம் பீஸ் மேலே நம்ம போடும்போது அது உள்ளே போகக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்லாக் மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. பாக்ஸ் ஏர்லாக் கண்டெய்னராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட வச்சிடலாம். மீதம் இருக்கிற பியூரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஐஸ் மோல்டரில் போட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது குல்ஃபி ஐஸ் மாதிரியும் கூட சாப்பிட்லாம்.
இப்போ 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன் நானும், ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், பார்க்கும்போதே அவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஃப்ளேவர் ஸ்மெல் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட ஐஸ்கிரீமு. நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகாக இருக்குது. 1 கிலோ ஐஸ்கிரீம் கடையில் வாங்கினோன்னா ஒரு 400 500 கிட்ட ஆகும். வீட்லேயே நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதாக செய்து கொடுத்துருக்குறோம். வாங்க இதை பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்குள்ளே பசங்க பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகலை. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஐஸ்கிரீமு. ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளவு சூப்பராக இருக்குது. நம்ம கர்வ் பண்ணி வைக்கும்போது பாருங்கள் எவ்வளவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ஐஸ்கிரீமை. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்களே ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட் எல்லாம் மெய் மறந்துடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. சாப்பிட்றதுக்குமே அவ்வளவு சாஃப்டாக இருந்ததுங்க. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. வீட்டில் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செய்திருக்கிறோம். அதே நேரம் சாஃப்டாகவும் செய்திருக்கிறோம். நீங்கள் ஐஸ்கிரீம் கர்வ் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வரும். இப்போ நான் கரண்டி வச்சு எடுத்ததுனால சரியாக வரலை. இப்போ பாருங்கள் நான் பிரித்து காமிக்கிறேன். அவ்வளவு சூப்பராக இருந்தது. வாவ், அவ்வளோ எம்மியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெசிப்பியை, சாஃப்டான ஐஸ்கிரீம் ரெசிப்பியை, ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெசிப்பியை, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.